நான் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் நிறையா பார்ப்பேன். அதில் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எடுப்பாங்க இல்லைங்களா, அப்போம்போதெல்லாம் வந்து ஆசையாக இருக்கும். அந்த குழந்தைங்களாம் அழகாக அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதை பார்க்கும்போது தோணும் நம்மளும் நம்ம பாப்பாவை வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ரெடி பண்ணி மேக்கப்லாம் போட்டு உட்கார வச்சோம் அப்படின்னா, ஃபோனை பார்த்ததும் வந்து அந்த அம்மா ஒரு ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி தான் ஆனாக்கெலாம் உள்ளே இருக்க குடல்லாம் தெரியும். அந்தளவுக்கு இது எப்படி இந்த ஹேபிட் வந்து எப்படி அவளுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவ வந்து ஃபோனில் வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இருப்பாளாம், ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அப்போம்போது வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் வச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாள். அதான் அவளுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுனால அவள் எடுத்துகிட்டு இருப்பாள். அதை பார்த்துட்டு இந்த அம்மாவும் ஃபோனை பார்த்தாச்சு அப்படின்னா வந்து உடனே கூப்பிட்டு உட்காரலாம் வைப்பேன், அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன். கேட்டுட்டு சரிம்மா, ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு ஃபோனை எடுத்து கிளிக் பண்ண உடனே வந்து அவ்வளோதான். நான் வேணா உங்களுக்கு இப்போ ஒரு டெமோ காட்டுறேன். ஒரு வேளை சுற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. என்னது இது, எதுக்கு இப்படி பண்ணுற சொல்லுவேன் நீ, இது எதுக்கு இப்படி பண்ணுவ? எதுக்கு இப்படி பண்ற? வாய ஒழுங்க. சரி வாய ஒழுங்க, அம்மா மாதிரி வை. வாய் ஏடி போகுது. நீ குரங்கா ஏய் இங்க இரு. சரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நார்மலாக அம்மா மாதிரி ஹாய் சொல்லு, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். சாப்பிட்டீங்களா கேளு, சாப்பிட்டீங்களான்னு கேளு. இங்கே பார்த்து கேளுங்க. கேமரா இங்கே இருக்கு, அங்கே இல்லை கேமரா தோ அங்கே பார்த்து. இதை பாருங்கடா. சாப்பிட்டீங்களா கேளு. என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? ஆன்ட்டி சொல்லுங்க. அங்கிள், அக்கா, அண்ணா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எல்லாரும் தாத்தா பாட்டி எல்லாரும் எப்படி அக்கா எப்படி லித்திஸ் எப்படி இருக்கீங்கன்னு கீழே சொல்லுங்க. பாப்பா பாப்பா ஸ்கூல் போயிட்டோய். சரி, ஸ்கூல்ல மிஸ் ஏபிசிடி கேட்பாங்கல்ல, என்ன சொல்லுவ நீ? ஏபிசிடி கேட்டா என்ன சொல்லுவ? சரி, ஸ்கூல்ல மிஸ் என்ன கேட்பாங்க உங்ககிட்ட? ஏபிசிடி எப்படி சொல்லுவீங்க? ஸ்கூல் பாய் பாய் 1 2 3 சொல்லுங்க. ஒன் டூ த்ரீ சொல்லு. சரி 1 2 3 சொல்லு. எப்படி ஸோ இப்படிதான் வந்து சேட்டை பயங்கர சேட்டை. அது வால் மட்டும்தான் இல்லை,
மாலை மட்டும் இருந்தால் மரம் ஏறிடும். அந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணுவாங்க. இவளை வச்சுட்டு கடையில் வேலை பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சேட்டை பண்ணுறது யாரும் வீட்லேயுமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணுற வாளும் இருக்காங்க. அப்புறம் வீடு ரோடு ஃப்ரண்டில் இருக்கும் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோட்டு கிட்ட போய் நின்றுட்டு ஓடுற மாதிரி ஒரு ஆக்ஷன். நான் சரி டீ போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்தாச்சு. அப்புறம் நைட் டைமில் தூங்கும்போது எல்லோரும் தூங்கிடுவோம், சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, கரெக்டாக என் பக்கத்தில் படுத்த உடனே அம்மா எம்மிம்மா அப்படின்னுவா. எம்மினா அந்த அம்மாவுக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். எம்மிம்மா அப்படின்னதும் எழுந்திரிச்சு நல்லா தூங்கலான்னு அப்போ தான் தூங்கும்போது எம்மிம்மா அப்படின்னா எப்படி இருக்கும், எழுந்திரிச்சு லைட்டை போட்ட உடனே சாரிம்மா அம்மா சாரி அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டான். அப்படியே குப்பரப்படுத்துறது. திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு படுத்தோம்னா திரும்பவும் அதே மாதிரி சொல்கிறது. அதுவும் பயங்கர வாழைத்தனம் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கும். ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு கம்ப்ளைண்ட் வரும் வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச பெரியவளை பற்றி ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. அவள் எல்கேஜி படிக்கிறப்போ சரி, சின்ன குழந்தை இருக்கிறப்போ நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அப்படியே செய்வாள், எந்த சேட்டையும் பண்ண மாட்டோம். அந்த அம்மாவுக்கு ஆப்போசிட் தான் இவங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் போனதுக்கப்புறம் டெய்லி நானோ இல்லை அவரும் அப்பாவோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் டெய்லி போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணி வைக்க போகிறோம் இந்த அம்மா. ஸோ இப்படி தான் இவளை வச்சுக்கிட்டு எனக்கு கடையில் வீட்டில் இதெல்லாம் ஆனால் ஜாலியாக இருக்கும். என்னதான் சேட்டை பண்ணாலும் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்படி தான் எங்களுக்கு ஒரு நாள் தினமும் இப்படி தான் போகும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க, இப்படிலாம் உங்களுக்கு டே லைஃப்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.